போய் பார். அதோ வா. உட்காந்துக்கிறாரா, யோசனை பண்ணிக்கிறாரா, பேசுகிறாரா? அவர் வந்திருக்கின்றார். திரும்ப காரணம் தெரியவில்லை. நானே பேசி போயிட்டேன். அதாவது என்ன விஷயம் கேட்டதற்கு ஏதோ சோழ முகத்தில் அமர்ந்திருக்கிறார். சோழமா இருக்கின்றார். இருக்கட்டும். சரி, எப்படி அவனு கேட்டான்? என் தம்பி மாதிரி அப்படி செத்தாங்களோ அது போல அவருக்கு என்னென்ன வேலை செய்தா? அம்மா ஒரு தந்திரமா பேசு. என்னென்ன வேலை செய்தா? செல்வத்தை எல்லாம் அவகரித்து இந்த ராஜ்யத்தை நீ அறுவடை செய்திருக்கிறாய். வாரு 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 மாமா நீ போய் மாமா வேற நாள் இல்ல மருமகனே. மாமா விஷயத்து சொல்லியானே எதற்காக வளர்த்தேன் தெரியுமா? அமருங்க. ஏதாவது பண்ணு போ. ஏதாவது பண்ணு. சும்மா கட்டி எழுது. என்னடா எங்கடா மாமா? மாமா மேல புடின்னு போட்டாரு. ஏதா அதுக்கு மாமா யார் காட்டி வச்சா? போச்சு போச்சு. ஐயோ ஏற்குமே அப்படிதான் இருக்கா? ஏற்குமே அப்படிதான் இருக்கா? எங்கூட்டு நாய் மருமகளே. மாமா எத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னாச்சு? ஏதாவது கஷ்டம்? என்ன சாவடி நினைச்சுக்கிறேன். கெட்டியால் திட்டுக்கிறேன். நீங்க கட்டிக்கான விட்டா என்ன சாவடிக்கு பாக்குற? நீ என்ன பண்ணாம கை காலம் தீயானா? காலை பிடித்தான், கையை பிடித்தான், அப்படியே ஓடி வந்து என் ஊட்டி பிடித்து விட்டாயா? ஒரு நிமிஷம் தான் கொலையான பழம் ஊட்டி உயிரே போட்டுருக்கோம். யாரும் கம்மியாட்டு மூச்சு சீலான்னு பார்த்தா தண்ணி ஊத்துறேன் வாயில. ஓ ஊட்டி பிடிச்சா கொடையால பக்கத்துல ஊட்டி. அந்த ஊட்டியோட சொன்னாரு மாவட்டத்துல ஊட்டினா ஊட்டி இல்லையா? என் நெஞ்ச பிடித்து விட்டான்.
நெஞ்சு பிடிச்சா மாமா நெஞ்சு தான் பிடிச்சு விட்டு தானே குனிந்து பிடிச்சு காலை பிடிச்சிருப்பேன் கை காலெல்லாம் பிடிச்சிருக்கு காலை மாமா இவளையே அவன் படிப்பு வாசம் தெரியாத மாதிரி ஏதோ தப்பு தப்பா பண்ணிட்டான் அவனை ஏதாவது விட்டு சீர ஆமா கவலைப்படாதீங்க போய் அப்படியே மாமா அவனை விடுங்க மாறி மாறி மறு மச்சண்டே பாஜாரி தூளியாகே மாறி மாறி மறு மச்சண்டே பாஜாரி தூளியாகே உங்களுக்கு வேலாயுத்தம் தெரியுமா காணகச் சென்றவர் திரும்பி வந்து நாடு கேட்டாக நாடுகளுக்கு மனமில்லாமல் உங்களுடைய வார்த்தை கேட்டு கன்னடத்திலே சண்டைக்கு வருவதாக கலந்தட்டினேன் கையை தட்டினாய் கலந்தட்டி சண்டை என்று ஏற்பட்டு நேற்று வரை 16 நாட்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மாமா. இந்த 16 நாள் யுத்தத்திலே நான் பெருமளவு வெற்றி இதுவரை காணாமல் போய்விட்டேன் மாமா. இன்று 16 சண்டை நடக்கிறது. இன்றாவது எனக்கு வெற்றி வர வேண்டும். யாரை அழைத்து சாதிப்பட்டம் கொடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்று உங்கள் திருவாக்கால் சொல்ல வேண்டும் மாமா. துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி குடிமிடங்கள் எல்லாம் போய்விட்டார்களே.
துரோணாச்சாரி, பீஷ்மாச்சாரி, இவரெல்லாம் ஆண்டு போய் விட்டார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். மனசு கவலைங்க. வயசானது அதெல்லாம் வயசாந்து கால் வந்துச்சா போய் தான் ஆகணும். அது தலையேது போயிடுச்சு. இது சண்டை வந்து சேர்த்து போய் நினைச்சுக்கோ. நம்மளுக்கு செலவு மிச்சம், சாரு மிச்சமா தம்பிமார் இருந்து விட்டாரே. சைடா சைடா போய் விட்டாரு. சைடோட தம்பி விட்டார். தம்பிமார் போய்விட்டார்கள். மொத்தம் மடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு தங்க கனவு சாய்ந்தவன போயிட்டா மடிஞ்சு விட்டோம். மன கஷ்டங்க. நம்பாத, நச்சு நம்பாத, என்ன நம்பு, என்னையே நம்பு. நம்புறதுலடா நம்பு, உனக்கு வராது நம்பு. எப்படியாவது இன்று ஒரு நாள் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் அழைத்தேன் மாமா. தம்பி தம்பா முதல்ல அப்பவே சொல்லணும். இன்னைக்கு ஒரே நாள் வேலை மாறிடும். வேலை முடிச்சிடற. இப்படி இருக்கிற வரல ஒரே ஒரு ஆள் எப்படி வெற்றி கொண்டாட நாள் தான் நான் சொல்றேன். மாமா சொன்னா நம்பு. இவ்வளவு உறுதியாக சொல்ல காரணம் ஏன் தெரியுமா? சத்தியமா 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 நமக்கு ஜெயிச்ச வெற்றி. எதனால் சொல்கிறேன்? இன்று 17ஆம் நாள் சண்டையிலே யார் தலைமையில் நடக்கணும் தெரியுமா? யாருடைய தலைமையிலே? அங்குதசத்தை ஆளக்கூடிய மா வீரன் உனது அண்ணன் கர்ணன் தான் இன்று சேனாதிபதி பட்டம் பெற்று செல்ல வேண்டும். எமது அண்ணாவா? ஆமா மாமா, இன்று எமது அண்ணாவை அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறீரே. எமது அண்ணா சென்றால் வெற்றி உறுதியா? சத்தியமாயா? எப்படி? ஏன் சொல்றேன்னா அவனிடத்துல 2 மகன் இருக்கிறது. ஒன்று நாகக்கனை, இன்னொன்று கர்ணனே. அவன் சத்தியம் பண்ணிக்கிறான். நாக விட்டாலே கர்ணன் மாட்டான், கர்ணன் விட்டாலும் நாக விடாது. 2 ஒரு பையன் ஏதாவது கண்டிப்பா ஜெயிக்கியா? அதனால உங்க அண்ணனை கூப்பிடு, போட்டு அனுப்பு, அவர் போவார். நீங்க சபாஷ். ஐயோ புரிகிறதா? இப்ப மாமா எதற்காக உடன் வைத்துக் கொண்டிருக்கின்றேன்? உயிராச்சோட போட்டு வரமே. இன்னைக்கு எங்க வச்சுக்கிறேன்? அங்க வச்சுக்கிறேன். தீம்பு கர்ணனுக்கு வைத்திருக்கிறேன். நீங்க போனோம். இந்த மாமா இல்ல என்ன மயிராகுது? ஒரு மயிரும் கிடையாது. ஐயோ இல்ல மாமா. மாமா, உமது திட்டத்தின்படி செயல்படுகின்றேன். சரியா? பகத்துமா ஓய் எடுக்க வேண்டும். என்ன சூத்த பிடி காட்டிக்குது. ஓய் எடுக்கணும்டா. அசதியாகி விட்டுது. கட்டி கட்டியாவது பேர் காப்பி போய் சாப்பிடு போ. சரிண்ணே. கட்டி கட்டி அந்த ஊர்ல போட்டு வச்சிருக்காங்க. சுகர் அதிகமாகாது. ஓ வெள்ளை மாட்டை காப்பி தானே சாப்பிடுவா? ஓ அது கடையில் மருமகனே பார்த்தாயா? கண்டிப்பா நமக்கு தான் வெற்றி. போய் சொல்லிட்டு சும்மா போய் வாங்கிக்கிறேன். மாமா சொன்னவன செய்ய வேண்டும். இப்போது நீ ஜெயிச்சே.
என் அண்ணன் கண்ண மகாத நாடு அவரை கண்டு அழைத்தேன் என்று அப்படியாட்டையா ஓ